ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆடைகளை கிழித்துக் கொள்ள வேண்டாம், உங்களுடைய உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள் என்கின்ற சிந்தனையோடு தவக்கால சிந்தனையாக இன்றைய வார்த்தை பகிர்வுக்கு நாம் இன்னும் செல்லலாம். பொது காலத்தினுடைய முடிவிலே தவக்காலம் ஆரம்பித்திருக்கிறது. தவக்காலத்தினுடைய முதல் நாள் முடிந்து இன்று தவக்காலத்தினுடைய 2வது நாள் ஆரம்பிக்கிறது. இன்றைய வாசகங்களிலே இணை சட்டம் நூலிலிருந்து முதல் வாசகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஆண்டவர் எப்படி பழைய ஏற்பாட்டிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு வாழ்வின் நன்மை தீமை அறியும் மரத்தை காண்பித்து, இதில் இருக்கின்ற கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, உன்னால் சாகவே சாவீர்கள் என்று சொன்ன பொழுது அதையும் பொருட்படுத்தாமல் சாத்தான் ஏமாற்றியதால் ஏவாள் உண்ணுகிறாள். ஏவாள் உண்ண பிறகு தனது கணவனுக்கு மீதம் கொடுத்து பாவத்தில் முழுகுகிறார்கள். அன்றுதான் அவர்கள் மரணத்தை அவர் இறைவனிடமிருந்து சாபமாக பெற்றுக் கொண்டார்கள் என்று நாம் தொடக்குறில் வாசிக்கலாம். ஏறத்தாழ அதே நிகழ்வை தான் இந்த இணை சட்ட நூலிலிருந்து ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். நான் உங்கள் முன்பாக வாழ்வையும் நன்மையும் சாவையும் தீமையும் உங்களுக்கு கொடுக்கிறேன். உங்களுக்கு எது வேண்டுமோ நீங்க தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய கரத்திலே விட்டு விடுகிறேன். நீங்கள் கடவுளுடைய குரலுக்கு செவி கொடுத்து கடவுளுடைய அன்பிலே நீங்கள் நடப்பீர்கள், ஆனால் வாழ்வையும் நன்மையும் தெரிந்து கொள்வீர்கள். ஆனால் நீங்கள் வேற்று தெய்வங்களை வணங்கி அவைகளுக்கு நீங்கள் பலியிட சென்றால் உங்களுக்கு மீண்டுமாக சொல்லுகிறேன், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நாட்டை அனைத்தையும் இழந்து விடுவீர்கள் என்ற ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் இங்கே கொடுக்கிறார். நம்முன் அனைத்தும் கொடுக்கிறார், அவ்வளவுதான். நமக்கு கொடுக்கிறார். நன்மையும் தீமையும் நீயே பகுத்துக்கொள், எது நல்லது எது கெட்டது என்பதை நீயே முடிவு செய்து கொள். ஆண்டவர் உமக்கு சுதந்திரம் கொடுத்து விட்டார். அதனால் இந்த தவக்காலம் அதிலே நாம் மூழ்கி எது நல்லது எது கெட்டது என்கின்ற அறிகின்ற காலம். இந்த 40 நாட்கள் இறைவனுடைய பிள்ளையாக நாம் மாறுவதற்கு அவர் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பு. ஆடி சேல் போல இது கடவுள் நம்ம கொடுத்திருக்கின்ற ஒரு பம்பர் ஆஃபர். இதை நாம் கட்டாயமாக பயன்படுத்தி கொண்டே ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்துகின்ற காலம். ஏழை எளியவர்களுக்கு நாம் கொடுக்காமல் உதாசீனப்படுத்திய அந்த காலம் போய் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து இறைவனுடைய அருளை சம்பாதிக்கின்ற காலம். பாவத்திலே உழன்று கடந்த பொழுது அதிலிருந்து மீண்டு இன்னொரு வாய்ப்பு கடவுளை சந்திப்பதற்கு கொடுக்கப்படுகின்ற காலம். பாவியாக வாழ்ந்த நாம் இறைவனுடைய அருளை பெற்று புண்ணியவன்களாக மாறுகின்ற காலம். இந்த காலம் நம்ம கொடுக்கின்ற பொழுது நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்று சொல்வார்கள். அதுபோல இது கருணையின் காலம், இரக்கத்தின் காலம், மன்னிப்பினுடைய காலம், ஆசீர்வாதத்தினுடைய காலம். இந்த காலத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அழைப்பை முதல் வாசகத்தின் வழியாக கடவுள் நமக்கு கொடுக்கிறார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக லூக்கா நற்செய்தியாளர் நமக்கு சொல்லுவது, மானிட மகன் பலவாறு துன்பப்படவும் மூப்பர்கள் தலைமை குருக்களால் உதறி தொல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்பட வேண்டும் என்கிற செய்தியை சொல்லி, அவர் தன்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தனது சிலுவையை சுமந்து கொண்டவர். அப்படி வருவர்களுக்கே விண்ணரசு உரியது என்ற செய்தியை சொல்லிவிட்டு, தனது உயிரை காத்துக்கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவர், தம் உயிரை காத்துக்கொள்ள விரும்பாத எவரும் அதை காத்துக்கொள்வர். ஒருவன் உலகம் முழுவதும் தனதாக்கி கொண்டாலும் தன் மாண்பாவை இழப்பானல், அதனால அவனுக்கு வரும் பயன் என்ன? இந்த உலகத்திலே சம்பாதித்து 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 கோடி கோடியாக சம்பாதித்து குடும்பத்தை அழித்து மனிதர்களை அழித்து மனிதனை மதிக்காமல் சேர்த்து வைத்தின்ற செல்வங்கள் அனைத்தும் உன்னுடையதுதான், அதில் மாற்று கருத்து இல்லை. இன்று இரவே உனது உயிர் போய்விட்டால் அது யார் அனுபவிக்க போகிறார்கள்? இருப்பதை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொள். அது உன்னை இறைவனுடைய மத்தியிலே உன்னை உயர்வாக்கும். அவர் நீ செய்த குற்றங்களை மன்னிப்பதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால் இந்த தவக்காலத்திலே மனம் வருந்து மனம் திரும்பு. இந்த தவக்காலத்தினுடைய நோக்கமே ரிப்பன்ட், கன்வர்ஷன். மனம் மாறு, உன்னுடைய பாவங்களுக்காக மனம் வருந்து. இதை நாம் செய்து விட்டோமானால் இந்த 40 நாளும் கடவுள் நம்மோடு கூட இருந்து நாம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு ஆலோசகராக மாறுவார். அதற்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவன் இயேசு என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.